கோட்டாவின் ஆட்சியில் இருந்ததைப் போலான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க போன்றதா நாடு? டீசலின் விலை 600 ரூபாய் வரை உயருமா? தொடர்ந்தும் இதை சமாளிக்க இந்த நாட்டு அரசாங்கம் செய்யப்போகும் நடவடிக்கை என்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உண்மையிலேயே இப்பொழுது நாட்டில் இருக்கின்ற பொருளாதார சிக்கல் என்பது முன்னை நாள்களில் இருந்த பொருளாதார சிக்கல் தொடர்ச்சி என்கின்ற வகையிலையும் பேசப்படுகின்றது. இருந்தாலும் கூட அந்த சிக்கல்களை சமாளிப்பதற்காக IMF உடனான $2.6 பில்லியன் சம்பந்தமான நிதி திட்டத்தின் கீழே இப்போ நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த அளவுக்கான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி என்பது உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு, கோர்மூஸ் நீரினுடைய திடீர் மூடுகை, அது மட்டும் இல்லாமல் போரினால் ஏற்பட்ட பொருளாதார செலவீனங்கள் தான் இப்பொழுது உலக நாடுகளில் இருக்கின்ற பொருளாதாரத்தை சரிவடைய செஞ்சிருக்கின்றது. அதனுடைய ஒரு பின்புலமும் அசரீரியும் தான் இலங்கையிலையும் ஒழிக்கின்றது என்கின்ற வகையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது நாடு கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்ததோ அதே போன்றதொரு பொருளாதார வீழ்ச்சியை மீண்டும் சந்திக்குமா என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி வருமா என்கின்ற கேள்விகள் நேற்றைய தினம் பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டிருந்தன. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு அல்லது பேச்சுவார்த்தை ஒன்று இனி வருங்காலங்களில் இடம்பெறலாம் என்றும் ஒரு சிலர் பேசியிருந்தவர் முன்னரே இடம்பெற்று விட்டது என்கின்ற வகையிலையும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. உண்மையிலேயே அதனுடைய உத்தியோகபூர்வ தன்மை அல்லது உண்மைத்தன்மை என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்துமே இந்த சர்வகட்சி மாநாட்டை கூட்ட வேண்டும், தொடர்ந்தும் இது தொடர்பான விடயங்களில் நாங்கள் பேசுபொருளாக வேண்டும் என்கின்ற விதத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் விமர்சனங்களை முன்வைக்கிற நோக்க காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அதற்கான ஒரு படிநிலை தான் சர்வகட்சி மாநாடு. சர்வகட்சி மாநாடு கூட்டப்படுகின்ற பொழுது இதற்கான இந்த பொருளாதார வீழ்ச்சி சம்பந்தமான விடயங்களுக்கான தீர்வு திட்டங்கள் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் தொடர்ந்தும் அரசாங்கம் விமர்சிக்கப்படுகின்றது தெளிவாகின்றது. தொடர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் இந்த மாநாட்டில் இது சாதாரணமாகவே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் இது தொடர்பான விடயங்களை பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னேண்டோ குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டில் நிலவுல பொருளாதார நெருக்கடி காரணமாக டீசல் ஒன்றுடைய விலை 600 ரூபாய் வரையும் உயர்வடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 1 லிட்டர் 600 ரூபாய் வரைக்கான 600 ரூபாய் வரையில் உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 20 to 30 ரூபாய் வரையில் பெட்ரோலுடைய விலை உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். உண்மையிலேயே இந்த விலை உயர்வு என்பது ஏற்படாமல் விட்டால் மிகப்பெரிய அளவிலான ஒரு பணவீக்கத்தை இலங்கை சந்திக்க நேரிடும் என்கின்ற வகையில் பேசப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மானிய கொடுப்பனவு, அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான சிக்கல் நிலைமைகள் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த நாட்டுக்கான ஒரு விலை உயர்த்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அதுதான் மீண்டும் பொருளாதார சீர்மையை ஏற்படுத்தும் என்கிற வகையில் அவர் பேசியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த விலையிலேயே தொடர்ந்தும் எரிபொருட்களை வச்சிருந்தால் மிகப்பெரிய அளவிலான ஒரு பண வீக்கம் ஏற்படும். ரூபாயினுடைய மதிப்பிழப்பு என்பது தொடர்ந்தும் சரிந்து கொண்டே செல்லும் என்கிற வகையில் அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ரூபாய் வீழ்ச்சி அடைந்தால் அது மீண்டும் எரிபொருள் விலை உயர்வடைவதற்கே வாய்ப்பளிக்கும். தொடர்ந்துமே இந்த ரூபாய் வீழ்ச்சி அடைவதற்கு முதல் எரிபொருள் விலையை உயர்த்துறதுக்கும் வீழ்ச்சி அடைந்தால் பிறகு எரிபொருள் விலையை உயர்த்துறதுக்குமான வித்தியாசங்கள் நிறைய இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சடுதியான விலை உயர்ப்பை சந்திக்க நேரிடும். ரூபாய் வீழ்ச்சி அடைந்தால் பிறகு இந்த எரிபொருள் விலை அதிகரிக்குமாக இருந்தால் ஒரு சடுதியான விலை உயர்வை எரிபொருள் சந்திக்க நேரிடும். அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சுமையை ஏற்படுத்தும். மீண்டும் இந்த உத்தியோகத்தர்களுடைய சம்பள ஏற்றம் என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்ற வகையில் தான் பேசப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வருகின்ற பொழுதும் அவர் முன்வைச்ச முக்கியமான விடயம் இந்த அரச உத்தியோகத்தர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்காமல் வச்சிருக்கிறது அல்லது அரச உத்தியோகத்தர்களுடைய குறைப்பு.
பணியில் இருக்கிற அரசு உத்தியோகத்தர்களை குறைக்கிறது என்கின்ற வகையில் தான் பேசப்பட்டிருந்தது. அதுவே ஓரளவுக்கு சாத்தியமாகாத அல்லது நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருந்தது. ஆக அந்த வகையில் தான் தொடர்ந்துமே இனிவருங்காலங்களில் இந்த சம்பள அதிகரிப்பு என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்கிற வகையில் தான் பேசப்படுகின்றது. ஆனால் எரிபொருள் விலை உயர்வாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான விலை உயர்ச்சியை ஏனைய பொருட்களும் சந்திக்க நேரிடும். அத்தியாவசிய பொருட்கள் மிகப்பெரிய அளவிலான விலை உயர்ச்சியை சந்திப்பதற்கு நேரிடும். ஆகவே மீண்டும் இந்த போராட்டங்களோ அல்லது வேலை நிறுத்தங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே இது அந்த வகையிலான ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் செல்லும் என்கின்ற வகையில் பேசப்படுகிறது. இந்த பொருளாதார ஆய்வாளர்கள் பேசுகின்ற பொழுது தற்போது ஒவ்வொரு லீட்டருக்கும் டீசலுக்கு 100 ரூபாய் மட்டில் மானியம் வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த மானியம் எல்லோரையும் போய் சென்றடைகின்றது. கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது செல்வந்தர்களையும் இந்த மானியம் போய் சென்றடைகின்றது, ஏழை மக்களையும் இந்த மானியம் போய் சென்றடைகின்றது. உண்மையிலேயே நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைந்ததுக்கு பிரதானமான காரணம் மானியம் தொடர்பான கவனமின்மை. உண்மையிலேயே தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் இந்த மானியங்கள் தொடர்பான சரியான கவனங்களை எடுக்க இல்லை. எல்லாருக்குமே ஒரே அளவிலான மானியம் சென்றடைகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சவால்களை மக்கள் தொடர்ந்தும் சந்திக்கின்றார்கள். ஆகவே பேருந்தில் செல்கிற மக்களுக்கும் அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற மக்களுக்கு மட்டும் இந்த மானியம் சென்றடையமாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு கவனத்தை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொது போக்குவரத்துக்கு என்பது ஒரு சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய விடயம். ஆகவே அதற்கு மானியம் வழங்கினால் அது ஏழை மக்களையோ அல்லது நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மக்களையோ தான் சென்றடையும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களுக்கான போக்குவரத்து செலவுகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கும் மானியம் வழங்கப்படுதல் வேண்டும். ஏனென்றால் அது வெறுமனே செல்வந்தர்களை மட்டும் செல்வாக்கு செலுத்தாது. அத்தியாவசிய பொருட்களுடைய போக்குவரத்தில் பெரிய கம்பெனிகள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த போக்குவரத்தினால் நுகரப்படுகின்ற அடுத்த கட்ட கடைநிலை நுகர்வு யாரை சென்றடைகின்ற மக்களை தான் சென்றடைகின்றது. ஆகவே அதிலையும் மானியங்கள் சரியான வகையில் பேணப்பட வேண்டும் என்கிற வகையில் தொடர்ந்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மானியம் தொடர்பான துல்லியமான கணிப்பீடு இந்த அரசாங்கத்திட்ட இருக்க வேண்டும் என்கிற வகையில் பேசப்படுகின்றது. ஆனால் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது போன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்படுமா என்று பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இருக்குது. அப்படியான சூழ்நிலை நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாணய நிதியத்தோடு அந்த காலகட்டங்களில் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்படும். பிறகு வருகின்ற காலகட்டத்தில் நாணய நிதியத்தினுடான இறுக்கமான ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருந்தது. அவை இந்த 2.6 பில்லியன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடர்ந்தும் செயல்பட்டு கொண்டு வருகிற காரணத்தினால ஒரு நிதி ஒழுக்கம் என்றது தொடர்ந்து பேணப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. மத்திய வங்கி தன்னுடைய வட்டி வீதத்தை அதிகரித்திருக்கிறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பண அச்சிடுதல் என்கிற விடயத்தில் சரியான ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறதாகட்டும் உண்மையிலேயே ஒரு சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது என்கிற ஒரு அடிப்படையில் பேசலாம். கோட்டாவினுடைய ஆட்சியில் செயற்கையாக டொலருடைய வீதம் கட்டுப்படுத்தப்பட்டது. வரிச்சலுகைகள் தன்னிச்சையாக வழங்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் ரசாயன உரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதுதான் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிக்கு பிரதானமான காரணமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த 2.9 பில்லியன் டாலர் திட்டத்தின் கீழே நாடு பயணிக்கிற காரணத்தால் இந்த நிதி ஒழுக்கமும் சந்தை யதார்த்தமும் சரியான வகையில் பேணப்படுறதால இனி அப்படியான ஒரு சூழ்நிலை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டத்தில் கோட்டபாய ராஜபக்சனுடைய காலகட்டத்தில் நிதி கையிருப்பு என்பது $0 வரைக்கும் சென்றிருந்தது. ஆனால் இப்பொழுது நிதி கையிருப்பு என்பது $6.7 பில்லியன் இருக்கின்றது. IMFினுடைய அடுத்த கட்ட $700 மில்லியன் விடுவிப்புக்கு கூட பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அப்படியானது ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுமான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவோம். ஆனால் இந்த போர் சூழல் தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் தொடர்ந்துமே நாட்டுக்கான இந்த பொருளாதார நெருக்கடிகள் என்றது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது சர்வதேச நாடுகளில். அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே காசாவில் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர், சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. லெபனானுடைய கரையோர பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே மருத்துவ படுகொலைகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே செல்கின்ற மருத்துவ தேவைகள் கூட இடைநிறுத்தப்படுகின்றது. ஆகவே இது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் மட்டுமே போர் நிறுத்தம் அல்ல.
லெபனானையும் ஈரான் கைவிடாது என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கின்றார், ஈரானுடைய வெளித்துறை அமைச்சர். ஆகவே நாங்கள் லெபனானையும் கைவிட மாட்டோம், காசாவையும் கைவிட மாட்டோம். ஆகவே அவர்கள் போர் நிறுத்தமாக கருதுவது லெபனான் காசா மீதான தாக்குதல்களும் நிறுத்தப்படல் வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்தும் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் தான் போர் நிறுத்தம் என்பது ஒரு பூரணமானதாக மாறும். அல்லாவிட்டால் தொடர்ந்தும் கோர்மூஸ் நீரிணை மீதான ஈரானுடைய கட்டுப்பாடு நீடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீடித்தாலும் கூட அதனை அமெரிக்கா எந்த அளவுக்கு தன்னுடைய கையில் எடுக்கும் என்று கேட்டீங்கன்னா அதில் எந்த ஒரு பதில்களும் இல்லை. அமெரிக்கா தொடர்ந்துமே இப்போ பின்னடிக்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்த போர் நீண்டது மிகப்பெரிய அளவிலான சவால்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த போர்ச்சூழல் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த போர் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றனவே தவிர போர் நிறுத்தம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்கிற கேள்வி தொடர்ந்து மக்கள் மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கேள்விகள் தான் உலக நாடுகள் பொருளாதார ரீதியில் சவாலை சம்பாதிக்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் ஐரோப்பிய நாடுகள் அந்த அளவில் பாதிக்கப்படலை. ஆனால் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாம் உலக வலய நாடுகள் எந்த அளவுக்கு பொருளாதார சவால்களை ஏற்றுக்கொள்கின்றதோ அல்லது பொருளாதார சவால்களை தொடர்ந்து சந்திக்கின்றதோ அதே அளவுக்கான பொருளாதார சவால்களை ஐரோப்பிய நாடுகளும் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது உலக நாடுகளில் ஏற்பட்ட ஒரு பொருளாதார சுமையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். ஆகவே என்னதான் உலக நாடுகளுடைய பொருளாதார சுமையாக இதை பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் எங்களுடைய நாட்டுக்கு உதவப் போவது யார் என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா ஏற்கனவே சொல்லிவிட்டது, இனி மானியங்கள் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. எந்த விலையில் நாங்கள் எங்களுடைய எரிபொருள்களை நாங்கள் தொடர்ந்து விநியோகிப்போமோ அந்த வகையில் தான் நாங்கள் விநியோகிப்போம். ஏனைய நாடுகள் இலங்கைக்கான உதவி அல்லது மூன்றாம் உலக வலய நாடுகளுக்கான உதவி அல்லது உதவிக்கரம் நீட்டுதல் தொடர்பாக பேசினாலும் கூட இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார சுமைகள் அல்லது பொருளாதார நிலைமை என்பது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக தொடர்ந்துமே டீல் செய்கின்ற ஒரு அரசியலைத்தான் செய்யுமே தவிர இதை எப்படி நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்ற விடயங்கள் பற்றி தான் யோசிக்குமே தவிர மூன்றாம் உலக வலய நாடுகளை உயர்த்துதல் அல்லது மானியங்கள் அடிப்படையில் அவர்களுக்கு உதவி செய்தல் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருமெண்டா உண்மையிலேயே அது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவது என்ற வகையில் தான் சிந்திப்பார்கள், இப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதில் சிக்கி தவிக்க போவது யார் என்றால் இலங்கை போன்ற நாடுகள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.